இந்நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவுபவர்கள் V-Care, a clinic for hair and skin. இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அறம் செய் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு முறையும் ஒரு அற்புதமான ஒரு தலைப்பை எடுத்து அதை மிக அழகாக நம்மளுடைய நேயர்களாகிய உங்களுக்கு அதை ரொம்ப விளக்கி அதனுடைய தேவையை உணர்ந்து இந்த அறம் செய் நிலையம் களம் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு நீங்கள் பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்கிறீங்க. அதுவும் சமீப காலமாக இந்த அறம் செய் நிகழ்ச்சியினுடைய அந்த வீச்சு, அது கொண்டு போய் சேர்த்த விஷயம், அதை பார்க்கின்ற பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை மிக மிக அதிகமாகி போயிட்டுருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் தந்துட்டுருக்கிற அந்த ஆதரவிற்கு. நிறைய பேர் உங்களுடைய உங்களுடைய எழுத்துக்கள் வழியாக, மின்னஞ்சல் வழியாக, தொலைபேசியின் வழியாக, இல்லைனா நாங்கள் நேரில் வரும்போது எங்கள்கிட்டயே நீங்கள் பகிர்ந்துக்கிற செய்தி உண்மையிலுமே அவ்வளோ உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துது. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் சப்போர்ட். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருந்தாங்க, இப்போல்லாம் நாங்கள் அறம் செய் நிகழ்ச்சியை நாங்கள் மட்டும் பார்க்குறதில்ல, இதை நாங்கள் மற்றவர்களுக்கும் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா அவ்வளோ தேவையான ஒரு செய்தியாக இருக்குது. இது பெற்றோர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், எங்கள் சொந்தக்காரங்களுக்கு சொல்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி பாருப்பா அப்படின்னு சொல்கிறோம். அதிலும் குறிப்பாக சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எங்கள் குழந்தைங்களோட உட்காந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கேட்பதற்கே எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியினுடைய அந்த வடிவமைப்பே அதுக்காகத்தான். அது இப்போ ரொம்ப சீக்கிரமாக உங்களை அடைஞ்சிருக்குது. அதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்கன்னு நினைக்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அன்பான நேயர்களே, கடந்த வாரங்களில் அழகான ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம், நிறைய விவாதித்தோம், பேசினோம். இப்போ புதிய செய்தியோடு வந்திருக்கிறோம், ஒரு புதிய தலைப்போடு வந்திருக்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. வழக்கம் போல் இந்த நிலையத்திற்கு வந்திருந்து தனது கருத்துக்களை, அந்த தலைப்பை ஒட்டிய கருத்துக்களை, விவரங்களை, விளக்கங்களை அளிப்பதற்காக நமது நிலையத்திற்கு வந்திருக்கிற நமது அன்பான மருத்துவர் டாக்டர் ஷில்பா டெரன்ஸ் அவர்களை அன்போடு நாம் மீண்டும் வரவேற்போம். வெல்கம் டாக்டர், வெல்கம். இந்த தலைப்பை நிறைய பேசணும், ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னைக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குது. இதே தான் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் கரெக்டு தான் இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நம்ம வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடிய விஷயமாக இருக்குது. அறம் செய் பெற்றோர் குழந்தைகளுடைய உளம் சார்ந்த, உளவியல் சார்ந்த, உடல் சார்ந்த விஷயங்களை அலசி ஆராய்கிறது அப்படின்றது இதை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். புதிதாக பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் அதை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். இது ஒரு அழகான ஒரு குடும்பத்தில் குழந்தை வளர்ப்புக்கு மிக மிக ஏற்ற வகைக்கான ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. பெற்றோர்கள், குழந்தைகள், ஆசிரியர்கள், சமூகம், இவர்களெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு நல்ல ஒரு சமூகத்தை வளர்க்கணும், உருவாக்கணும் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அந்த வகையில் இன்றைக்கு அழகான ஒரு தலைப்பு. அந்த தலைப்பு ஒட்டிய அன்பான தம்பி தங்கைகள், அவர்களுடைய பெற்றோர்கள், பேராசிரியர்கள் அப்படிலாம் வந்திருக்கிறாங்க. என்ன தலைப்பு? நான் வளர்ந்துட்டேனே மம்மி. அதுதான் இதுதான் தலைப்பா உங்களுக்கு? இல்லை, இப்படியான ஒரு மனப்பாங்கு உள்ள ஒரு வயது உள்ள குழந்தைகளை நாம் இப்போ பார்த்து பேச போகிறோம். அதாவது 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரியில் முதலாக காலடி எடுத்து வைக்கிற அந்த குழந்தைகள். இப்போ குழந்தைங்களாம் உட்காந்துருக்கலாம், மேலே எங்கேயும் பார்க்குறாங்க, நாங்களாம் குழந்தைங்களா அப்படின்னு. ஐக்கிய நாடுகள் சபை, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், அந்த UNO என்ன சொல்லுது அப்படின்னா, 18 வயது வரை இருக்கிற எல்லாரையுமே அது குழந்தைகள்னு சொல்லுது. அநேகமாக இங்கே இருக்கிற பாதி பேர் 18 வயசாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதனால் இவர்களை நம்ம குழந்தைகள் என்று அழைப்பதில் எந்தவித தவறு இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனவே இந்த தலைப்பை, அதாவது 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரியிலே முதல் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற அந்த குழந்தைகளுடைய மனநிலை, பக்குவம், உடல் சார்ந்த சில கேள்விகள், உளவியல் சார்ந்த கேள்விகள், அவர்களோட நடத்தில் இருந்த மாற்றங்கள், இதை எல்லாத்தையுமே நாம் வரும் வாரங்களில் அலசி ஆராய்ந்து பேச போகிறோம். இது நிச்சயமாக யார் வீட்டில் டீனேஜ் குழந்தைங்க இருக்கிறாங்களோ, கல்லூரிக்கு முதல் அனுப்பி அப்பா அம்மா அப்படி பெருமையாக உட்காந்துருப்பாங்க, என் பையன் காலேஜ் போயிட்டான்ப்பா அப்படின்னு. அனுப்புன 2-3 மாதத்துக்கு அப்புறம் பார்க்கணுமே அவங்கள, ஷோ அப்பா முடியல சாமின்னுவாங்க.
என்னடான்னா அதுதான் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த நிகழ்விற்கு அழகாக நமது பிஷப் அம்ப்ரோஸ் காலேஜிலிருந்து கோவையிலிருந்து ஒரு பெரிய பட்டாளம் வந்திருக்கிறாங்க. எனவே அவர்களையும் அவர்களோடு வந்திருக்கிற அவருடைய பெற்றோர்களையும் கல்லூரியினுடைய விரிவுரையாளர் லெக்சரரையும் அன்போடு நாம் வரவேற்போம். வெல்கம் 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 வெல்கம். எனக்கு இப்போ லெக்சரர் பார்க்கும் போதே எனக்கு இப்போ யோசிக்கிறேன், இத்தனை நாள் நான் காலேஜில் என்னென்ன பட்டன்றதை இப்போ நீ நிகழ்ச்சியிலேயே பார்த்துருவேன் அப்படின்ற மாதிரியே ங்கிறாரு அவர். பேசிடுவோம் சார், பேசிடுவோம். ஸோ வெல்கம் ஒன்ஸ் அகேன். மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு காலேஜினுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக இல்லை. நீங்களாம் யார்? இப்போ ஒட்டுமொத்த இந்த தமிழகத்துக்கே, இந்த நாடே உங்களை நம்பி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நீங்கள் தாங்க இந்த நாட்டுக்கே முக்கியமானவங்க. உண்மைதான். இப்போ நம்ம நடத்த போகிற இந்த உரையாடல் இது அத்தனையுமே நீங்கள் வந்து ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். யாருக்கு? உங்களை போன்று இருக்கிற எண்ணற்ற குழந்தைங்களுடைய ஒரு சார்பாக வந்திருக்கிறீங்க. சரியா? அதனால் வந்து நான் வந்து இந்த இப்போ கோர்ட்டில் கையில் கொடுத்து நான் சொல்லுவதெல்லாம் உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் உங்களை கேட்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நல்ல பசங்க, அப்படி தானே? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறேன்? ஓகே, உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை அப்படியே அழகாக பேசுவோம், விவாதிப்போம். ஒருவேளை உங்களை நாங்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு களமாக கூட இந்த 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 அரங்கம் இருக்கலாம். ஒருவேளை நாங்கள் கூட அவங்கள புரிஞ்சிக்காமல் இருக்கலாம் ஒரு ஜெனரேஷன் கேப்பில். அதுக்காக கூட இது ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம். அதனால் உங்களுக்கு உள்ளபடி உங்கள் மனதில் இருக்கிற விஷயங்களை பேசலாம். அதே போல் அம்மாக்கள், இதில் அம்மாக்கள் வந்து வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க. அதுலேயும் சில பேர் வந்து ஆசிரியர்களாகவும் இருக்கிறாங்க. இப்போ ஆசிரியரே வந்து ஒரு பெற்றோராக தான் இருக்கிறாரு. ஸோ அதனால் ஒரு பெற்றோர் நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய மனசாட்சியின் பிரகாரம் எது நல்லா இருக்குது, என்ன உண்மையில் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். பேசலாங்களா நேயர்களே? ரொம்ப சுவாரஸ்யமாக போக போகுது வரும் வாரங்களில். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சி நீங்கள் தவறாமல் பாருங்கள். அற்புதமான ஒரு தலைப்பு, சரியான ஒரு டாபிக். அது வழக்கம் போல் டாக்டர் அது எப்படி சிந்திச்சு செயல்படுறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அவ்வளோ பிஸி ஷெட்யூலில் 12ஆம் வகுப்பு முடித்து முதல் ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கிற, கல்லூரியில் காலடி எடுத்து வைக்கிற அந்த குழந்தைங்களுடைய மனநிலை. நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வெல்கம் பேக். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. தொடர்ந்து பேசலாம் வாங்க. சொல்லுங்கம்மா, உங்களுடைய அந்த 11வது 12வது அந்த வகுப்புல, அந்த வயதுல எப்படி இருந்தீங்க? சும்மா பொதுவா சொல்லுங்களேன். நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன நிறைய டெஸ்ட் வைப்பாங்க, அதான் பிரச்சனை. என்னப்பா? டெஸ்ட் வைப்பாங்க நிறைய. நல்லா ஜாலியா இருந்துச்சு, ஆனால் டெஸ்டா வச்சு கொள்ளுவாங்க. ஓகே ஓகே. அப்ப எப்படி இருந்துச்சு உங்களுடைய மைண்ட்? பரவாயில்ல, ஆனால் படிக்கிறதுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். அதனால நல்லா தான் இருந்துச்சு. அப்ப படிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் இல்லை, இப்போ ஜாலியாக இருக்கணும். இப்பத்தை பத்தி அப்புறம் பேசுவோம். இப்போ வந்து தான் அதுதான் டாபிக். நம்ம கொஞ்சம் முன்னாடி இருந்து பேசுவோம். சொல்லுங்கம்மா. ஸ்கூல் படிக்கும் போது நல்லா இருந்தது. ஏன் எப்படி நல்லா இருந்ததுன்னா அது என்ன, எப்படி, எதை சொல்றீங்க? நாங்க இங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது நல்லா ஜாலியா இருக்கும். அதனால நாங்க நல்லா சுத்திட்டு இருப்போம். நாங்க தான் ஒரு கேங்கு. எங்க கிளாஸ்லயே வந்து நாங்க தான் கெத்துன்ற மாதிரி நாங்க காட்டிட்டு இருப்போம். ஓ, கெத்து. பாப்போம் அந்த கெத்து என்னன்னு கேட்டுக்கோ. அடுத்தது, ஸ்கூல்னாலே ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட டெஸ்ட் எல்லாம் கட் அடிச்சுட்டு ஜாலியாக கேன்டீன் போயிட்டு ஜாலியாக இருக்கும். அப்புறம் டான்ஸுன்னு கூப்பிட்டா எல்லாம் ஓடிடுவோம். பெஞ்ச் தூக்கிறதுனால ஓடிடுவோம். அதனால டெஸ்ட் எல்லாம் கட் அடிச்சிருவோம். படிக்கிறத தவிர மற்ற எல்லா வேலையிலையும் போய் இருந்துருவீங்க. ஒன்று கேன்டீன்ல இருப்பீங்க, இல்லை பெஞ்ச் தூக்கு இருப்பீங்க. ஓகே, நல்ல இதில் நல்லா வெரி குட். சொல்லுங்க. நிறைய டெஸ்ட் இருக்கும், அதுதான் கஷ்டம். மற்றபடி ஸ்கூலில் ஜாலியாக இருப்போம். ஜாலியாக இருப்பீங்க. ஸ்கூல் லைஃப்பை பற்றி பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம ஸ்கூலில் இருக்கும்போது நம்ம எப்போவுமே ஒரு சின்ன குழந்தைங்களாவே தான் இருப்போம். இதே நம்ம காலேஜ்க்கு வந்துட்டோம்னா, இல்லை நீங்கள் காலேஜ் வந்துட்டீங்க, நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு பேர்டன் நமக்கு இருக்கும். ஆனால் ஸ்கூல் டேஸில் அது எதுவுமே இருக்காது. நம்ம பாட்டுக்கு போகிறோமா, நம்ம படிக்கிறோமா, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோமா, அவ்வளோதான். ஓகே, என்ஜாய். ஓகே, நீங்கம்மா? ஸ்கூல் லைஃப் அந்த 2 வருஷம் தான் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தோம். ஆனால் போயிடும்டா 11th 12th முடிஞ்சா அவ்வளோதான், எல்லாம் போயிடும்டா அப்படி மேம் அப்படி சொன்னாங்க. ஆனால் பார்த்தா இந்த 12th வரைக்கும் எக்ஸாம் நல்லா படிச்சுக்கோங்க, காலேஜ் போனால் நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே. நான் ஃபஸ்ட்டு 11th போய் சேர்ந்தோடனே மேம் சொன்ன ஒரே வார்த்தை, இப்போதைக்கு நீ படித்து முடியல 11th 12th ஃபுல் மார்க் எடு, நீ 12th காலேஜ் போனோன்னே எவ்வளோ என்ஜாய் வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை நம்பி சரின்னு நம்ம அப்படி படித்தேன். நோட்டீஸ் மேட்டர் யுவர் ஆனர். அதாவது என்னன்னா, இது உனக்கு மட்டும் இல்லை,
இந்தியாவில் இருக்க அத்தனை பேர் எல்லா பெற்றோர் சொல்றது எல்லா ஆசிரியர் சொல்றேன், இங்க பாரு 11th 12th ரொம்ப சீரியஸ், நல்லா படிச்சுக்கோ, காலேஜில் என்ஜாய் பண்ணலான்னு வாங்க, நம்ம அடுத்தது வருவோம். ஓகே. ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ்லாம் தாங்குன்னு தாங்கினாங்க. கேரிங் ரொம்ப கேரிங் பண்ணாங்க. தெரியலைன்னா ரொம்ப கேர் எடுத்து ரொம்ப சொல்லி கொடுத்தாங்க. பேசிக் கூட தெரியாமல் நாங்கள் 11th 12th வந்திருக்கோம். அப்படி இருந்துமே எங்களுக்கு வந்து ரொம்ப கேர் எடுத்து தான் நாங்கள் சொல்லி ஓ, கொடுத்தோம். அந்த கவனிப்பு இருந்தது, அந்த கேரிங். ஓகே, வெரி குட். பேரண்டியல் மாதிரி ஒரு பேரண்ட் மாதிரி அந்த ஒரு இருந்துச்சு. நீங்க ஸ்கூல் எப்படா முடியும்னு சொல்லி தோணுச்சு. ஆனால் இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. எப்படா அந்த 12ஆம் கிளாஸ் இப்போ எக்ஸாம் வச்சு முடிப்பாங்க, பா ஃப்ரீயாக இருக்கணும்னு நினச்சி, இப்போ வந்து அது நம்ம ஏன், என்ன காரணம், எந்த விஷயத்தினால இப்போ நீ அதை மிஸ் பண்ணுறன்ற எண்ணம் வருது? அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, அந்த புள்ள வேறு ஸ்கூல் காலேஜ் போயிடுச்சு, சரி ஐயோ அது வேறு, அது இல்லைல்ல, அதெல்லாம் இல்லை, சரி அப்படி இல்லை. நண்பரை விட்டுட்டேன், நண்பர்களில் வந்து ஸ்கேட்டர்ட் ஆகிட்டீங்க, அது ஒரு சின்ன ஒரு பெரிய சிக்கலாக கூட இருக்கும். ஓகே. இல்லை, ஏன் கண் கலங்குற? கலங்கலையா? அழாத தம்பி, அழவே கூடாது. இங்கே பாரு. ஓகே, அடுத்தது உனக்கு ஸ்பெஷல் லைட்டாக போட்டிருக்கோம், நிறைய பேசு. பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். மேம்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ அவங்கள வெறுப்பேற்றி பறிச்சு அவங்க எழுதுனாங்களா? இல்லை, சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் அப்போ ஸ்கூல் படிக்கும் அவங்கள வெறுப்பேற்றணும், அது எப்போ தப்புன்னு தோணுச்சு. இப்போ அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்பா அம்மாவை? அப்பா அம்மா இல்லை சார், மேம், டீச்சர்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஸ்கூல் லைஃப் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரி சார். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ்னே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு சரியாக ஸ்டடீஸ் வராது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் நான் நிறையா இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருந்தேன். மெனி டேலண்ட்ஸ் இருக்குது எனக்கு. ஸோ அதில் வந்துட்டு மேக்ஸிமம் நான் நிறையா பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எதில் வரலையோ அதை விட்டுட்டு எது வருமோ அதில் வந்து மேக்ஸிமம் நீ போய் அதை பண்ணு, உன்னால் இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீச்சர்ஸ் ஸோ எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவ் பண்ணாங்க. ஸோ அந்த 11th 12th எஸ் சார். ஸோ அதனால் ஸ்கூல் டைம்ஸில் என்னோடய டேலண்ட்ஸ்லாம் வெளியே கொண்டு வரதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. யா, குட். அந்த நேரம், அந்த 11th 12th அந்த நேரத்தை வந்து உன்னுடைய டேலண்ட் வெளிக்கொண்டுறதுக்கு நல்ல ஒரு சான்சஸ் இருந்துச்சு. அது ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தது இல்லையா, வாய்ப்பு கொடுத்தாங்க. ஓகே சார், நமக்கு 10th ஸ்கூல் லைஃப்ல இருந்தால் இந்த ஸ்கூல் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்டு அதை மிஸ் பண்ண போகிற விஷயம் தெரிஞ்சுது. பட் அந்த டைமில் எனக்கு வந்து 10th தெரிஞ்சிச்சு மிஸ் பண்ண போகிறோன்னு. அதுக்கு வந்து காரணமாக இருந்தது வந்து இந்த செல்ஃபோன் வந்து என்னை ரொம்ப அடிக்ட் ஆக்கிடுச்சு. ஸோ சுத்தமாக படிக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. நான் கூட 10th எல்லாமே முடிஞ்சிடும், +1 +2 நம்ம போக மாட்டோம் அப்படி சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது என்னோடய மேக்ஸ் சாருக்கு நான் தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன் சார். அவர் எனக்கு கொடுத்த மோட்டிவேஷன் என்னென்னா, தம்பி +1 +2 கோயெட், அதனால் நல்லா படிச்சின்னா நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் உனக்கு கிடைக்கும் அப்படி சொல்லி அவர் சொன்னார். ஸோ புரியல எனக்கு உங்கள் மேத்ஸ் வாதியர் இப்போ நான் பார்த்து பேசணும் போல இருக்குது. நல்ல இன்சென்டிவா இருக்கேப்பா இது. இல்லை அவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக உன்னை ட்ரீட் பண்ணியிருக்கிறாரு. உன்னை வந்து மொபைல் இருந்து அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே கொண்டு வரணும்னா அதே மாதிரியான ஒரு ஈர்ப்புக்கு உன்னை கொண்டு போய் சேர்த்தணும்னு செம்ம வாதியார் தம்பி. எனக்குலாம் அப்படி வாதியார் அமையல. சரி பேசு சார். அவர் சொன்ன அந்த விஷயத்த திங்க் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், அந்த லாஸ்ட் 1 month தான், பப்ளிக்கு லாஸ்ட் 1 month தான் உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு படிக்க ஆரம்பித்தேன் சார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட +1 +2 என்டர் ஆகும்போது மேக்ஸ் சார் சொன்ன விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் உள்ளே போனேன். பட் அங்கே உள்ளே போய் பார்த்தா நமக்குன்னு எதுவுமே கொடுத்து வைக்கல சார். ஸோ அப்போ நான் மேக்ஸ் சார் கிட்ட போய் கேட்டேன், சார் +1 +2 படிக்கிறதுக்கே விருப்பம் இல்லையே, ஸோ அதனால் நான் போயிட்டுமா சார் அப்படின்னு. அவர் சொன்னார், தம்பி உனக்கு இப்போ நீ இப்படி இருக்கும் தம்பி, காலேஜ் போய் பாரு, இப்போ எதுக்குள்ளேயே விழுந்துடாத தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதை நான் நினச்சிக்கிட்டு +1 +2 படிக்காமல் அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் +2 வந்ததுக்கப்புறம் ஒரு மோட்டிவேஷன் ஒன்று வந்துச்சு சார். காலேஜுக்கு போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் எல்லா டீச்சரும் சொன்னாங்க சார். ஸோ அதை நம்பி வெறி பிடிச்சி படித்து +1 +2 ரெண்டையுமே சேர்த்து கிளியர் பண்ணிட்டேன் சார். ஆக என்ன தெரியுதுன்னா, தம்பி வந்து ஒரு எதிர்பார்ப்போடையே இப்போ வந்து கடந்து போய் இப்போ அடுத்த கதை கேட்டால் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. இப்போ வந்து வருவோம், அதுக்கு வந்துடுவோம். இப்போ அது வந்து அப்படியே சஸ்பென்ஸாக வச்சுருவோம். ஆனால் நான் கேட்குறது என்னென்னா, அந்த 11th 12th அந்த வயசில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, எந்த மாதிரி இருந்தீங்க ஸ்கூலில்? இப்போ நீங்கள் ஸ்கூலை பற்றி ஆரம்பிச்சிட்டீங்க, நான் வந்து ஸ்கூல்னு சொல்லவே கிடையாது. பட் எல்லாம் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகே தென் ஓகே, நம்ம அடுத்ததுக்கு வருவோம், அடுத்த கேள்விக்கு வருவோம். சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ ஸ்கூலே சொல்லுங்கள், எப்படி இருந்தது 11th and 12th எப்படி இருந்துச்சு? சார், நான் பார்த்தீங்கன்னா 6th 10th வரைக்கும் ஒரே ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே கிளாஸ் மாதிரி அப்படியே பழகி 10th வரைக்கும் ஒரே இதாக வந்துட்டேன் சார். ஆனால் 10th கடைசியில் பப்ளிக்கு
லெவன்த்தில் எல்லோரும் குரூப் மாதிரி போயிடுவாங்க அப்படின்னு சொன்னதும் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப மிஸ் பண்ணேன் சார். அதேமாரி நான் 10th முடிச்சுட்டு கம்மியான மார்க்குனால நான் 11th 12th படிப்புனானே எனக்கே தெரில. நான் ஐடிஐ போகலான்னு தான் இருந்தேன். ஆனால் எங்கள் ஹாஸ்டலில் ஃபாதர் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணார், 11th 12th முடிடா நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் காலேஜ் போய்க்கலாம் அப்படின்னு தான் சொன்னார். சரி அதே மாதிரி 11th போனேன், அது சூப்பராக இருந்துச்சு. அதே ஃப்ரெண்ட்ஸு, ஆனால் கிளாஸ் மாதிரி இருந்தாங்க. ஆனால் கிளாஸ் மாதிரி இருந்தாலும் அவங்களோட போய் பேசிட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு 11th லைஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் 12th வந்ததும் ரொம்ப படிக்க சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் படித்தேன். படித்து 12th வந்து 11th விட கொஞ்சம் ஒரு மாதிரி போரிங்காக தான், எனக்கு அவ்வளோக்கா இல்லை, போரிங்காக தான் இருந்துச்சு. அப்போது மார்க் வரும்போது அது சுவாரஸ்யமே இல்லை அப்படியா? ஆமாம் சார். ஓகே, வெரி குட். சரி, ஓகே. நீங்கள்? நான் வந்து 10th படிக்கும்போது கொரோனா பேஜில் வந்து அப்படியே போயிட்டு இருந்துச்சு, ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. படிக்கலை. கொரோனா பேட்ச்னாலே ஒரு ஜாலி தானே. படிக்காமல் கட் அடிச்சுட்டு ஆற்றுக்கு போகிறது, கரெக்டுக்கு போகிறது, அப்படியே போயிட்டு சுற்றிட்டே இருந்தோம். திடீர்னு ஹால் டிக்கெட் கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதிர்ச்சி கொடுத்துட்டாங்க. போய் உட்காந்து ஹால் டிக்கெட்லாம் வாங்கிட்டு ஐயோ ஒன்றுமே படிக்கலையே, என்ன செய்ய போகிறோம் ஏன் செய்ய போகிறோன்னு ஒன்றுமே தெரியலை. அப்போ பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வாங்கிட்டு நைட்டு பூரா தூக்கம் வரல. அப்புறம் காலையில் இதே மாதிரி நியூஸ் பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், லீவ் விடுவாங்களா என்னான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லாக்டவுன் போட்டு அதுக்கப்புறம் 11th 1 மந்த்து போனோம். 1 மந்த்து போய் படிக்கலை. எக்ஸாமு பாட்னி கெமிஸ்ட்ரி எல்லாம் வைப்பாங்க, கீழே புக்கை வச்சுட்டு மேலே எழுதிட்டு கொடுத்துருவோம். அதையும் வாங்கி சைன் பண்ணி எல்லாம் பண்ணிடுவாங்க. அப்புறம் கட் அடிச்சுட்டு கிரவுண்டில் போய் விளாண்டுக்கிட்டு இருந்தோம். பசங்க எல்லாருமே விளாண்டுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் படிக்கல. மொத்தம் இருக்கிற 28 பேருமே நாங்கள் படிக்கவே இல்லை. ஒன் டைம் கம்ப்யூட்டர் சார் என்ன செஞ்சார், குச்சியை ஒடிச்சிட்டு விரட்டிட்டு வந்துட்டு எல்லாரும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. நான் ட்ரெயின் டீச்சர் பின்னாடி ஒளிஞ்சிட்டேன். அது கொஞ்சம் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட். டீச்சர் பின்னாடி ஒளிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் 12th வந்தோம். 12th வந்து படிக்கலை, ஊர் சுற்றிட்டு இருந்தோம், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். மொத்தத்தில் நீ சொல்ல வந்த கருத்து 2 லைன் தான். எதை பற்றி யோசிக்கலை, எதை பற்றியுமே படிக்கலை, அவ்வளோதான் லைனு. இந்த டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனே வேணாம், நாங்கள் புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஓகே, சூப்பர், வெரி குட். அதாவது நீங்கள் அதை அந்த 11th and 12th எதை பற்றி சீரியஸாக எடுத்துக்கல, அதானே? எதை பற்றியுமே சீரியஸாக. சரி, ஓகே. இது வந்து ஸ்கூல் லெவலில் நீங்கள் சொல்லிட்டீங்க. வீட்டில் எப்படி இருந்தீங்க? நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வெல்கம் பேக். இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். தொடர்ந்து பேசலாம் வாங்க. வீட்டில் எப்படி இருந்தீங்க அந்த வயசில், அந்த 11th and 12th வயசில்? வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து லீவில் இருந்தனால நிறைய வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து அந்த சைல்ட்ஹுட் மைண்ட் செட்டே வந்து மாறிடுது. ஸோ வீட்டில் தானே இருக்கீங்க, இப்போ 11th and 12th இல்லையா? அப்போ வந்து சைல்ட்ஹுட் இது அந்த மைண்ட் செட்டே மாறிடுது. பேரண்ட் வந்து நிறைய வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களை. அவங்களுக்கு மைண்ட் செட் மாறுதா? நீங்க குழந்தைங்க நீங்க மாறிடுறீங்க. நாங்க ஜாலியா ஸ்கூல் போயிட்டு ஃபன்னா இருக்கிறத விட்டுட்டு வீட்ல இருக்கீங்களா, கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்க அப்படின்னு கொஞ்சம் நிறைய ரூல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பொறுப்புகளை கையில கொடுத்தாங்க. நிறைய பொறுப்பு. அப்ப வந்து கொஞ்சம் மனசு மாறி போச்சு. ஐயோ, வேற குட், சூப்பர். அவங்க நான் கரெக்டாக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் பண்ண நினச்சேன். எப்படி இருந்தது? இப்போ பாப்பா சொன்ன மாதிரி எனக்கு அங்கே வந்து நான் வந்து 11th 12thலேயே நான் சின்ன பையன் குழந்தை இல்லைன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மாதிரி வேற ஏதாவது எப்படி இருந்தீங்க வீட்டில்? ஃபினான்ஷியல் எதுவுமே நம்மளுக்கு ஒரு பயம் இல்லாமல் இருந்துச்சு. எல்லாமே பேரண்ட்ஸ் பார்த்துக்குவாங்க அப்படின்னு, ஃபீஸ் கட்டுறது எது இருந்தாலும். அதனால் நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்தோம், டிவி பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்கூல்லேயே அந்த மாதிரி தான் இருந்தோம். இப்போ பாப்பா அவங்க சொன்ன அதே விஷயத்துலேருந்தே அவங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக போடுறேன். டாக்டர் அதை தான் அவங்கள இது பண்ணுறாரு. அதாவது நான் வந்து ஆஃப்டர் 10th 11th உள்ள நுழைஞ்ச உடனேயே அந்த ஆண்டிலிருந்தே என்னை வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்னை இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் கொடுத்த அந்த ஃப்ரீடம் இல்லையா? அது வரைக்கும் வந்து உதாரணத்துக்கு நம்மளை என்ன பண்ணுவோம், சாப்பிட்ட பிளேட்டை கூட என்ன பண்ணுவோம் அப்படியே வச்சுட்டு போயிடுவோம். இப்போ அதை எடுத்து அங்கே போய் வைக்கிறது, ஏன் கழுவி வைக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல இது மாதிரியான எதாவது நடந்திருக்குதா? இந்த டைமுக்கு வந்துடணும், இதெல்லாம் இது நடக்கக்கூடாது, இது செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததா வீட்டில் அந்த 11th and 12th? ஒரே ஒரு வேர்ட் தான் சார், வீட்டுக்கு வந்தால் படிப்பா, அது அந்த ஒரு வேர்ட் மட்டும் இருந்தாங்க. மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸில் எக்ஸ்ட்ரா டைம் நான் ஸ்கூல்லேயே ரொம்ப நேரம் இருப்பேன். ஸோ 6 o'clock 6:30 வரைக்கும் ஸ்போர்ட்ஸ்லேயே இருப்பேன். அது விஷயமா இருக்கிறனால அப்புறம் வீட்டுக்கு வந்தால் வந்துட்டு இன்னும் குழந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காத, ஸோ ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணு. அந்த ஒரு வார்த்தை அடிக்கடி போடுவாங்களா, இன்னும் சின்ன புலத்தனமாகவே இரு நீ அப்படின்னு அந்த வார்த்தையை தூக்கி போடுவாங்கல்ல,
அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா எப்படி இருக்கும் அப்போ கேட்கும்போது? வருது பாரு மைக். சார் இன்னும் சின்ன குழந்தை மாதிரியே இருக்காதுன்னு சொல்கிறாங்க சார். அப்போ ஏன் வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கே போனாலும் விட மாட்றாங்க? எங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன்னு சொன்னால் விடவே மாட்டாங்க. நீங்களே சொல்கிறீங்க இன்னும் சின்ன பிள்ளையா இருக்காதுன்னு. சரி, நான் சின்ன பிள்ளை இல்லை, நான் அப்படியே நண்பர்களோட தோழிகளோட அப்படியே வெளியே போயிட்டு வரேன், நான் விட மாட்டேன்றீங்க நீங்கள் அப்படின்பது ஒன்று கேள்வி. வேற எப்படி இருக்கு இது கேட்கும் பொழுது? என் பாருக்கண்ணே, நீ இனிமேல் சின்ன பிள்ளை இல்லை, 11th வந்துட்ட அப்படிலாம் சொல்லி அப்படியே டைலாக்காக வரும் பாரு. அப்படியே எப்படி இருந்தது அப்போ? கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. கடுப்பாக இருந்தது. அவன் நம்ம விஷயத்துக்கு இது பண்ணும்போது சின்ன குழந்தைங்கிறாங்க, அவங்க விஷயத்தில் இது பண்ணும்போது பெரிய பொண்ணாரு அப்படிங்கிறாங்க. இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வெளியில் போனோம்னா நீ சின்ன பிள்ளைதா, வெளியிலலாம் போகக்கூடாதும்பாங்க. ஆனால் அவங்களோட வேலை செய்யும் போது அப்போ என்ன சொல்லுவாங்க, உனக்கு அறிவில்லை, எவ்வளோ பெரிய பிள்ளை ஆகிட்டீங்க அப்படிங்க. என்னங்க எப்படி அதுலேயே எங்களுக்கு மன உளைச்சல் ஆகிடுது. எங்களுக்கு பயங்கர டிப்ரெஷன் ஆகி ப்ரெஷர் ஆகி எப்படி படிப்போம் நாங்கள்? நைன்ட்டு இருந்தா வேற ஏதாவது இருக்கா அந்த மாதிரி? பேரண்ட்ஸ் ஏதோ விஷயம் பேசிகிட்டு இருக்கிறப்போ நான் எனக்கு தோணுனதை நான் சொல்லுறப்போ அப்போ எங்கள் அப்பா சொல்லுவாங்க, நீ சின்ன பொண்ணு பெரியவங்க பேசுகிறப்போ எதுக்கு இடையில வந்து பேசுகிறேன்னு. எனக்கு பிடிச்ச டாப்பிக்கு அது கரெக்டான டாப்பிக்கை நான் சொல்ல வந்தேன், ஆன்சர் இதுக்கு தான் இந்த மாதிரி தானே, அதை நீ எப்படி சொல்லலாம், நீ இன்னும் சின்ன பொண்ணு தானே அப்படின்வாங்க. தயாராக இருக்கீங்களா? ஓகே இவங்களுடைய பார்ட், அவங்களுடைய வியூவில் அவங்க விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. அவங்க சொன்ன விஷயத்துலேருந்து அந்த 11th 12thலேயே பேரண்ட் என்ன ஆயிடுறாங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளே போயிடுறாங்க. நீங்கள் பெரிய பிள்ளை ஆகிட்டீங்க, நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு. ஆனால் சில சமயங்களில் சின்ன பிள்ளை நீ போய் அப்படின்னு அப்படியே திருப்பியும் அந்த உள்ட்டா. அப்போ இந்த குழந்தைங்க நாம் சின்ன பிள்ளையா இல்லை பெரிய பிள்ளையா, சின்ன பையனா இல்லை பெரிய பையனா, அந்த ஒரு பெரிய குழப்பம் அங்கே இருக்குது. உங்களுக்கு உங்கள் குழந்தை 11th 12th அந்த வயசில், அந்த ஒரு 14 15 அந்த வயசில் எப்படி இருந்தாங்க நீங்கள் பார்த்த வரைக்கும் சொல்லுங்களேன். என் பையனெல்லாம் தங்கமான பையன் அப்படிலாம் இல்லை? 14 15 வயசில் எனக்கு 2 பொண்ணு அப்படிங்கிறதுனால அவங்க கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்தாங்க எங்கள் வீட்டில். பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறது, அந்த ஸ்கூல் லைஃப் தானுங்களா, 11th 12th அந்த லைஃபுங்கிறதுனால ஸ்கூலுக்கு போகிறது வர்றது அந்த மாதிரி தான் எங்களுக்கு உங்களுக்கு அடங்கின பொண்ணுங்களாகும். அந்த அடக்கமான. அது ஏன் எப்படி சொல்றீங்க அந்த வார்த்தையை? அதாவது நான் ஒரு அம்மாவா என்ன என் பொண்ணுகிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேனோ அந்த எதிர்பார்ப்புகளோட தான் அவங்க இருந்தாங்க. அதனால எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி இருந்தாங்களா இல்ல உங்க சொல்றத கேட்டுக்கிட்டு நடந்தாங்களா? அப்படி இல்ல, எங்க எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க தங்கள. அந்த எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்ப்பு? அதாவது ஒவ்வொரு தாய்க்குமே தன்னுடைய குழந்தை மற்றவங்க பேசுகிற மாதிரி பேசுகிறதுனா நான் நல்லபடியாக பேசுகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாங்க. வீட்டு வேலையாகட்டும் சரி, பெற்றோர்களுக்கு மதித்து நடக்கிறது, மரியாதையாக நடக்கிறது, பெரியவங்களுக்கு மதித்து நடக்கிறது. ஈவன் நான் ஒர்க்கிங் உமன்னால் எனக்கு அப்பப்போ அவங்களோட ஃப்ரீ டைமில் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது நான் சொல்லி செய்கிறதில்ல, நான் சொல்லாமையே அவங்க அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்வாங்க. நேர்களே, ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு இந்த தலைப்பு. நிச்சயமாக குழந்தைங்க எவ்வளோ அழகாக தங்களுடைய உள்ளத்திலிருந்து அப்படி உண்மையை பேசுகிறாங்க. அதே போல் பெற்றோர்களும் ரொம்ப அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்களும் தங்களுடைய அனுபவங்களையும் அவங்களுக்கு தெரிந்த விஷயங்களையும் அழகாக பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இதோட முடியறதில்ல, இன்னும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வாரங்கள் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பாருங்கள். ஏன்னா ஒரு நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப தலைப்பில் அந்த நிலையிலிருந்து அதோட முடிவு வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது தான் ஒரு ஃபுல் ஒரு லெசன் ஒரு சிலபஸை முடித்த மாதிரி இருக்கும், ஒரு புரிதலுக்குள்ளே நீங்கள் வர முடியும். எனவே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த நிகழ்ச்சியை பிறருக்கு அறிமுகப்படுத்துங்க. உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், உங்களுடைய நண்பர்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும். அது இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆசிரியர்கள்லாம் கல்லூரி பேராசிரியர்கள் அவர்களுக்கும் இருக்கட்டும், தெரியப்படுத்துங்க. அவங்களும் பார்க்கட்டும், பயன்பெறட்டும். நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சி